நாம் வைத்த அந்த கோரிக்கையை இந்த போராளிகள் குழுக்கள், இந்த தேசிய இனத்தினுடைய விடுதலையை விரும்புகின்றவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேற ஒரு டாக்குமெண்டை போடுகிறார்கள். ஆனால் உண்மையான டாக்குமெண்டை மறைத்து போலியான டாக்குமெண்டை போடுகிறார். இந்த டபுள் டாக்குமெண்ட் இது போட்டது, அது டபுள் டாக்குமெண்ட். டபுள் டாக்குமெண்ட் போட்டால் என்ன அர்த்தம் நம்ம ஊரில் தெரியும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியும், 420 தெரியும். அப்படிப்பட்ட 420 தான் இன்றைக்கு இருக்கின்ற RN ரவி அவர்கள். அவர்தான் இன்றைக்கு ஆளுநராக இருக்கின்றார். ஏன் இந்த சொல்கிறேன், அப்படிப்பட்ட 420களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும், இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த சனாதன சக்திகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அமைப்பாக, இயக்கமாக, மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள். அந்த வழியில் தான் இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். தோழர்களே, சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்வதற்குமான போராட்டம் இது. சாவர்கருடைய வாரிசுகளுக்கும் பகத்சிங் வாரிசுகளுக்குமான போராட்டம் தான் இந்த போராட்டம். மார்க்சுடைய வாரிசுகளுக்கும் கோட்சேவுடைய வாரிசுகளுக்கும் நடக்கின்ற யுத்தம் தான், நீட்சி தான். இது தொடர்ச்சியான போராட்டம். சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்குமான போராட்டம் இந்த போராட்டம். ஏதாவது ஒன்று கேஸ போய் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. சந்தேக கேஸ்ல ஏதாவது ஒரு பார்ப்பனரை பிடித்து இருக்க முடியுமா? பிடிச்சு அவங்களை கைது செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு பார்ப்பன குடியில போய் அவங்க நீர் தொட்டியில போய் மலத்தை கலந்துட முடியுமா? ஏதாவது ஒரு பார்ப்பன குடியில போய் உள்ள இருக்கிற அங்க இருக்கிற பெண்களை காவல்துறை வேட்டையாடிட முடியுமா? வன்புணர்வு செய்ய முடியுமா? செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த சமூகத்தில் பார்ப்பனருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை சனாதனம் உருவாக்கி இருக்கின்றது. பார்ப்பனர் அல்லாத அத்தனை சமுதாயத்திற்கும் அதற்கான பாதிப்பை உருவாக்கி இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியைச் சேர்ந்த தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 4வது மாநாடு என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனையோ மாநாடுகள் நடத்த வேண்டியிருக்கின்றது. முதல் மாநாடு மதுரையிலே நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலே வாழ்த்துறையில் பங்கெடுத்தவன் நான். 2வது 3வது மாநாடு புதுக்கோட்டை தஞ்சாவூரில் நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அதே போல இந்த மாநாட்டில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வருவதாக இருந்தது. அவருக்கு உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருப்பதால் இன்றைக்கு இந்த மாநாட்டிலே எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. தோழர்களே, இந்த மாநாடு என்பது வியாசார்பாடி பகுதியிலே பல்வேறு மாவட்டங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலில் இந்த மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள், இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள், இந்த மாநாட்டினுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். தலைவர் திருமாவளவனுடைய சார்பிலே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த தீண்டாமை ஒழிப்பை, இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு இயக்கமாக இடதுசாரி இயக்கங்கள் இன்றைக்கு இதை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு எப்படியாவது இந்த சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும், வர்ணாசிரம கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும், சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக எத்தனையோ வழிகளில் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இங்க இருக்கின்ற அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள் இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், வர்ணாசிரமத்தை ஒழிக்க வேண்டும், மனதர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இம்மாதிரியான மாநாடுகளை மக்களிடையே நாம் நடத்தி வருகின்றோம். நமக்கு அவர்களைப் போல பெரிய வலிமை வாய்ந்த பொருளாதார வலிமை இல்லை. நம்முடைய வலிமை என்பது மக்கள் வலிமைதான். இந்த மக்கள் வலிமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுடைய சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அடையாளத்தின் ஊடாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி தான் இந்த இயக்கம் வெற்றிகரமாக நம்முடைய தோழர் சாமுவேல்ராஜ் அவர்கள் இதை முன்னெடுத்து வருகிறார்கள். சேலத்திலிருந்து தாம்பரம் வரை
சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய நடைமுறையை தொடங்கிய இயக்கம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. அந்த நடைமுறையை சேலத்திலே தொடங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். ஏன் இந்த இடத்திலே சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு சாதி ஒழிப்பை, இன்றைக்கு மக்களுடைய இணைப்பை, மக்களுடைய ஒற்றுமையை, மக்களுடைய இந்த ஒருங்கிணைப்பை நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த சாதியை ஒழித்தாக வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பெருவாரியாக இந்த கூட்டங்களை, இந்த மாநாடுகளை நாம் நடத்தி வருகின்றோம். தோழர்களே, இந்த சாதியை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு எது என்றால் அது இந்து மதம். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று அறைகோல் விடுத்துவிட்டு எச்சரிக்கை கொடுத்துவிட்டு அவர் புத்த மதத்தை தழுவினார்கள். ஆனால் அந்த இந்து மதம் தான் இன்றைக்கு இந்த சாதி அமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இந்துத்துவம் தான் இன்றைக்கு இந்த சாதிய வர்ணாசிரமத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்றவர்கள், சமத்துவத்தை விரும்புகின்றவர்கள், சமூக நீதியை விரும்புகின்றவர்கள். நாம் இந்த சனாதனத்தை ஒழித்தாக வேண்டிய, வர்ணாசிரமத்தை ஒழித்தாக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் முன்னெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கின்றது. இன்றைக்கு பாரதிய ஜனதாவோ, RSSஓ, சங் பரிவார அமைப்புகளோ பல்வேறு வழிகளில் பல்வேறு செயல் உத்திகளை கையாண்டு வருகிறார்கள். கிராமமாக அவர்களே ஆட்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களே கொடியை, பிஜேபி கொடியை கொண்டு வந்து நட்டு ஒரே மாதிரி நட்டுவிட்டு போகிறார்கள். ஆளே இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த ஊரிலே ஒரு பிஜேபி கொடி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு வளர்த்து வருகிறார்கள், வளர்க்க முயற்சி செய்து வருகிறார்கள். அது அவருடைய வேலைகள். ஆனால் இன்னொருவர் அதே போல ஒரு வேலையை செய்து வருகிறார். அவருக்கு பெயர் RN ரவி. ஆளுநராக அவர் பதவி பொறுப்பேற்றுக் கொண்டு சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மேடைதோறும் அவர் முழங்குகிறார்கள். சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும், வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும், அதுதான் பாரதம், அதுதான் இந்து தர்மம் என்று கல்லூரிகளில், பள்ளிகளில் அவர் இம்மாதிரியான பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தோழர்களே, இந்த RN ரவி எப்படிப்பட்டவர் என்றால், இதற்கு முன்பு அவர் நாகாலாந்திலே ஆளுநராக இருந்தார். அங்க இருக்கின்ற தேசிய இன விடுதலையை விரும்புகின்ற அந்த போராளிகள் குழுக்களோடு, சோசலிஸ்ட் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த போராளிகள் குழுக்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவரோடு ஒரு டாக்குமெண்ட் போடுகிறார். யாரோடு? அந்த போராளிகள் குழுக்களோடு. போராளிகள் குழுக்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் இந்தியாவோடு இணைவதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கின்றோம், அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய இனம் தேசிய இனம், தனித்த தேசிய இனம், இந்த இனத்தோடு நாங்கள் இணைவோம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அந்த டாக்குமெண்டை போட்டு அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறார் இங்க இருக்கின்ற RN ரவி அவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த டாக்குமெண்டை எடுத்துக்கொண்டு வேறொரு டாக்குமெண்டை அரசுக்கு கொடுக்கிறார், மோடியிடம் கொடுக்கின்றார், அமித்ஷாவிடம் கொடுக்கின்றார். அந்த டாக்குமெண்ட் என்னவென்றால், நாம் வைத்த அந்த கோரிக்கையை இந்த போராளிகள் குழுக்கள், இந்த தேசிய இனத்தினுடைய விடுதலையை விரும்புகின்றவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேற ஒரு டாக்குமெண்டை போடுகிறார்கள். ஆனால் உண்மையான டாக்குமெண்டை மறைத்து போலியான டாக்குமெண்டை போடுகிறார். இந்த டபுள் டாக்குமெண்ட் இது போட்டது, அது டபுள் டாக்குமெண்ட். டபுள் டாக்குமெண்ட் போட்டா என்ன அர்த்தம் நம்ம ஊர்ல தெரியும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியும், 420 தெரியும். அப்படிப்பட்ட 420 தான் இன்றைக்கு இருக்கின்ற RN ரவி அவர்கள். அவர்தான் இன்றைக்கு ஆளுநராக இருக்கின்றார். ஏன் இந்த சொல்கிறேன், அப்படிப்பட்ட 420களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும், இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும், வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யார் என்றால், இந்த சாதிய அமைப்பை விரும்புகின்றவர்கள், சாதி அமைப்பு இருந்தாக வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள். ஆனால் நாம் சாதி மறுப்பாளர்கள், சாதியை ஒழிக்க விரும்புகின்றவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் சாதி அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இந்த கட்டமைப்பை, சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்கின்ற, கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்கின்ற இயக்கம் தான் இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி.
இதை பெருமையோடு சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த சனாதன சக்திகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அமைப்பாக, இயக்கமாக, மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள். அந்த வழியில் தான் இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். தோழர்களே, சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்வதற்குமான போராட்டம் இது. சாவர்கருடைய வாரிசுகளுக்கும் பகத்சிங் வாரிசுகளுக்குமான போராட்டம் தான் இந்த போராட்டம். மார்க்சுடைய வாரிசுகளுக்கும் கோட்சேவுடைய வாரிசுகளுக்கும் நடக்கின்ற யுத்தம் தான், நீட்சி தான். இது தொடர்ச்சியான போராட்டம். சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்குமான போராட்டம் இந்த போராட்டம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது, சாதி ஒழிப்பு என்பது, வர்ணாசிரம எதிர்ப்பு என்பது இந்த பின்னணியில் நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. யார் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு பின்னாடி சாதியை போடுறாங்க, நிறைய அது பெருமையா போடுறாங்க. ஆனா ஊர்காவலர்கள் கூட தெரியும், இன்னைக்கு பேருக்கு பின்னாடி என்னென்னவோ பேர்களை போடுறாங்க. தன்னுடைய சாதிக்கு பின்னாடி பறையன் கூட போட்டுக்கிறான். 1929 தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய பேருக்கு இருக்க ராமசாமி நாயக்கர் என்கின்ற அந்த பட்டத்தை செங்கல்பட்டில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் இனிமேல் நாயக்கர் என்கின்ற அந்த சாதிய பட்டத்தை அறுத்தறிவோம், இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த சாதிய பட்டம் இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அந்த பட்டத்தை துறந்தவர் தந்தை பெரியார் அவருடைய களப்போராட்டம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் சாதிக்கு பின்னாடி யாரெல்லாம் பெயருக்கு பின்னால் சாதியை போட விரும்புகின்றார்களோ அவர்கள் சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொண்டார்கள், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அடிப்படையான அளவுகோல். நீங்க பேருக்கு பின்னாடி எவனாவது சாதியை பேரை போட்டுக்கிட்டானா அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு இன்னைக்கு பார்ப்பனிய மேலாண்மை இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். தோழர்களே, கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கின்ற யுத்தம் என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான யுத்தம். நாம் இன்றைக்கு பௌத்தத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்ப்பனியத்துக்கு எதிராக இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கின்றோம். பார்ப்பனியம் தான் இந்த சாதி அமைப்பு முறையை பாதுகாத்து வருகின்றது. அந்த பார்ப்பனியத்தை வேற இருக்க வேண்டும், அந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக களமாட வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமேதைகள் இன்றைக்கு இந்த களத்திலே போராடி இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க ரோட்ல யாராவது போறோம்னா, நைட்ல போறோம்னா சந்தேக கேஸ்ல ஏதாவது ஒரு பார்ப்பனரை பிடிச்சிருக்கிறாங்களா? ஏதாவது ஒன்று கேஸை போய் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. சந்தேக கேஸ்ல ஏதாவது ஒரு பார்ப்பனரை பிடித்து இருக்க முடியுமா? பிடிச்சு அவங்களை கைது செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு பார்ப்பன குடியில போய் அவங்க நீர் தொட்டியில போய் மலத்தை கலந்துட முடியுமா? ஏதாவது ஒரு பார்ப்பன குடியில போய் உள்ள இருக்கிற அங்க இருக்கிற பெண்களை காவல்துறை வேட்டையாடிட முடியுமா? வன்புணர்வு செய்ய முடியுமா? செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த சமூகத்தில் பார்ப்பனருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை சனாதனம் உருவாக்கி இருக்கின்றது. பார்ப்பனர் அல்லாத அத்தனை சமுதாயத்திற்கும் அதற்கான பாதிப்பை உருவாக்கி இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதி கொடுமைகள் என்பது வெறும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல. பார்ப்பன மேலாதிக்கம் என்பது, பார்ப்பனருடைய கொடுங்கோன்மை என்பது, பார்ப்பனருடைய அந்த ஆதிக்கம் என்பது இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாத எல்லா சமுதாயத்திற்கும் இருக்கிறது. சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு சாதி இந்துக்களாக இருக்கிறார்கள். சாதி அமைப்பு முறையை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு சேரியிலே தலித்துகளாக, பல்லர்களாக, பறையர்களாக, சக்கிலியர்களாக இன்றைக்கு அந்த அமைப்பு முறையை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கும் எதிர்த்து கொண்டு இருக்கின்றோம். அதான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த போராட்டத்துடைய நீட்சி. அதை எதிர்க்கக்கூடிய வலிமை இவர்களுக்கு இருக்கின்றது. எதை கண்டும் அஞ்ச போவதில்லை, எதை கண்டும் நாம் அஞ்சி நடக்க போவதில்லை. உயிரோடு இருக்கும் வரை, சாகும் வரை நாம் இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவோம். வர்ணாசிரமத்துக்கு எதிராக நாம் போராடுவோம். அதுதான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களுடைய கனவோடு சேர்ந்து நாம் இந்த கனவை நாம் நிறைவேற்ற முடியும். அதுதான் இன்றைக்கு நாம் முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்தை நோக்கி நாம் முன்னெடுப்போம். இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் அத்தனையும் வெற்றி பெறட்டும், வெற்றி பெறட்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.